மார்ச் 2ஆம் தேதி மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இன்னும் 600 வருடங்கள் ஆனா கூட இந்த மாதிரி ஒரு நாள் அமையாது. அதனால இந்த நாள்ல இந்த 2 கோவில்ல ஒரு கோவிலுக்காவது நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுடைய கர்ம வினைகளும், பித்ரு தோஷங்களும், அனைத்து தோஷங்களும் தீர்ந்து உங்களுக்கு செல்வம் பெருகும். மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம் வருது நமக்கு தெரியும். அன்றைய தினம் திங்கட்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமியில மாசி மகம் வந்திருக்கு. இன்னும் 600 வருஷங்கள் ஆனா கூட இது மாதிரி ஒரு நாள் அமையாது அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, ஒரு 6 கிரக சேர்க்கை வரணும்னாவே சுமார் 60 வருடங்கள் காத்திருக்கணும். அதோட இந்த மாசி மகம் இந்த திங்கட்கிழமையில வந்திருக்கு. திங்கள் அப்படின்னாவே சிவபெருமானுக்கு உரிய நாள், சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைய தினத்துல பௌர்ணமி வருவது மிக சிறப்பு. இந்த மாசி மகம் இந்த திங்கட்கிழமையில 6 கிரக சேர்க்கையோட வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இது மாதிரி ஒரு நாள் சேர்ந்து அமையணும்னா 600 வருடங்கள் நம்ம காத்திருக்கணும். மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி 6 கிரக சேர்க்கையும் நடக்கக்கூடிய இந்த நன்னாள்ல நம்ம இந்த 2 கோவில்ல ஒரு கோவில் போனோம் அப்படின்னா கூட நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவம், தோஷம், பித்ரு தோஷம் அப்படின்னு எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு அகன்று நமக்கு 16 செல்வங்களும் பெருகும். இந்த நாளில் சின்னதாக தான தர்மம் செஞ்சிங்கன்னா கூட அதோட பலன் பல மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த கோவிலுக்கு என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களை போய் தரிசனம் செய்யுங்க. அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் கோவிலுக்கு இன்றைய தினம் வாங்கி கொடுங்க, விபூதி வாங்கி கொடுங்க. சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலையும் முடிந்த அளவு இந்த நன்னாளில் தரிசனம் செய்யணும். இந்த நாளில் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம் அன்று தான் முருகன் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த நாள். அதனால முருகபெருமானை வழிபடலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை சுமந்து கொண்டு வந்த நாள் இந்த நன்னாள் தான். அதனால பெருமாளை வழிபடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வருண பகவானுக்கு சிவபெருமான் சாப விமோச்சனம் கொடுத்தது இந்த நன்னாள்ல தான். அதனால சிவனை வணங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் சாபங்களும் நீங்கும். அதனால சிவபெருமானை வழிபடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பார்வதி அவதரித்தது இந்த நன்னாள்ல தான். அதனால பார்வதி தேவியாக வீற்றிருக்கக்கூடிய அம்மனை நம்ம வழிபடலாம். ஆக மொத்தத்துல இந்த நன்னாள்ல எந்த தெய்வத்தை வழிபட்டீங்கனாலும் அதனுடைய பலனானது பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த மார்ச் 2ஆம் தேதி நம்ம போகக்கூடிய முக்கியமான 2 கோவில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல் கோவில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிற சிவன் கோவில். இந்த கோவிலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அறியாத தகவலும் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு யாராவது வந்தால் அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு ஐதீகம். அதனால தான் அகத்தியர் இங்கே தரிசனம் செய்யணும்னு வந்தப்ப சிவனோட உத்தரவுப்படி மகரந்த முனிவர் அப்படிங்கிற முனிவர் கோவிலுக்கு அகத்தியர் வருவதை தடுக்கிறாரு. ஏன்னா அகத்தியர் இன்னும் அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து அவரோட கடமைகள் அவருக்கு இருக்கு, அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் மகரந்த முனிவரை அனுப்புறாரு. ஒவ்வொரு யுகத்திலையும் அகத்தியருக்கு அதர்மத்தை கட்டுப்படுத்தி தர்மத்தை வளர்க்கக்கூடிய சில பொறுப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால சிவன் சொன்னதற்கு இணங்க இந்த மகரந்த முனிவர் அகத்தியர்கிட்ட அவர் அந்த கோவிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு இந்த காரணத்தை எடுத்து சொல்றாரு. அதனால அகத்தியரும் இந்த கோவிலுக்கு வெளியவே நின்று சிவனை வணங்கிட்டு போறாரு. ஒவ்வொரு சூரிய கிரகணத்தின் போதும் நாகம் இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு தனது தோல் சட்டையை சிவனுக்கு சாத்தும் அதிசயம் கோவில்ல பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள், சிசிடிவி வீடியோ இதெல்லாம் இந்த கோவில் நிர்வாகத்தினர் இன்னும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமையில பார்த்தீங்கன்னா சுமார் 4,16,00,000 ருத்ராட்சங்களை தேப்பெருமாநல்லூர் சிவனுக்கு அர்ச்சித்து வழிபட போகிறார்கள். உங்களுக்கும் சிவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருந்தது அப்படின்னா நீங்களும் போய் பார்த்து வழிபடுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோவில். சித்திரகுப்தனுக்குன்னு இருக்கக்கூடிய பழமையான கோவிலில் இது ஒன்று. இந்த கோவில் கட்டடம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளை கடந்தது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனாகிய மூலவர் அந்த 1000 ஆண்டுகளை காட்டியும்
பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தவர். இந்த கோவில்ல நமது ஜாதகத்தை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா சனியாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நவகிரகம் சம்பந்தப்பட்ட எந்த பாதிப்புகளும் நம்மள ஒன்றும் பண்ணாது. பௌர்ணமியில இந்த கோவிலுக்கு போவது மிக மிக விசேஷம். ஏன்னா சித்ரா பௌர்ணமி அன்று இந்த சித்திரகுப்தனுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால, அதே போல இந்த மாசி மகத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா இன்னும் விசேஷம். இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவம், தோஷம், பித்ரு தோஷம் அனைத்தும் விலகும். அதனால இதுல ஏதாவது ஒரு கோவிலுக்கு உங்களுக்கு போக முடிஞ்சது அப்படின்னா போயிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.